இப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து பிட்காயினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பிட்காயினை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்காக எல்லாரும் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து அனானிமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையான விஷயம் என்னென்னா, பிட்காயின் வந்து கம்ப்ளீட்லி அனானிமஸ் கிடையாது. பிகாஸ் அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் எப்படின்னா வந்து ஐடிஸ் இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அனானிமஸ் கிடையாது, ஓகேவா? பட் வந்து பிட்காயின் வந்து டார்க் வெப்லேயும் இந்த டீப் வெப்லேயும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு வேலெட் இருக்கும். பேடிஎம் வேலெட் இருக்குல்ல, அந்த மாதிரி பிட்காயினுக்குன்னு ஒரு வேலெட் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேடிஎம் மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குல்ல, பேடிஎம் வேலெட் மாதிரி. இப்போ பேடிஎம், ஃபோன்பே அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி பிட்காயினுக்கும் வந்து நிறையா வேலெட்டில் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு நல்ல வெப்சைட்டாக நமக்கு சூஸ் பண்ணி நம்ம அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து நம்மளோட பிட்காயின்ஸை போட்டு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ எப்படி நம்ம வந்து மணி வந்து பேடிஎம்மில் போட்டுட்டு பேடிஎம்மில் செலவு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதை வந்து நம்ம அந்த பிட்காயின் மணியை போட்டு வச்சோன்னா பிட்காயினாக இருக்கும். நமக்கு ஒரு ஐடி இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிட்காயினை வந்து எங்கே வாங்கலாம்னா, பிட்காயின் ஏடிஎம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே ஒரிஜினல் மணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிட்காயினை வாங்கலாம், ஓகேவா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, பிட்காயின் வந்து கம்ப்ளீட்டாக அனானிமஸ் கிடையாது அப்படின்னு. பட் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வச்சு வாங்குறத விட, இல்லை நெட் பேங்கிங், பேடிஎம் வச்சு வாங்குறத விட, பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து அதை விட 100 மடங்கு வந்து இது வந்து அனானிமஸ் தான். நான் சொல்கிறது வந்து பிட்காயின் வந்து கம்ப்ளீட்லி அனானிமஸ் கிடையாது. நான் சொல்கிறது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி நெட் பேங்கிங் இதை விட பல மடங்கு வந்து பிட்காயின் டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அனானிமஸ் தான், ஓகேவா? ஸோ இது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிட்காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து என்ன ப்ராப்ளம்னா வரலாம். பிட்காயின்ஸில் இப்போ வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு ரேட்லேயே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதை 100% ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் ஒரு பிட்காயின் கம்ப்ளீட்டாக கொடுத்து வாங்கிட்டு நாளைக்கு அதை விட கம்மியாகி உங்களுக்கு ரொம்ப லோ ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த டைம் லாஸ் வந்து உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து பிட்காயின் எப்படி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வந்து ஒரு 1000 ரூபா அப்படின்னு வச்சுப்போம் டார்க் வெப்பில். அந்த 1000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிட்காயினை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் டோட்டலாக வாங்கினா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். பட் இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து பிட்காயின் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் சில ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து பேசிக்காக வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பிட்காயின்ங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் கரன்சி. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே நார்மலாகவே தெரியும். கிட்டத்தட்ட பேடிஎம், ஃபோன்பேலாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிட்காயினும் ஒரு ஆன்லைன் கரன்சி தான், ஓகேவா? இது வந்து அதிகமாக டார்க் வெப் அண்ட் டீப்பில் யூஸ் பண்ணுவாங்க, அனானிமஸாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? நம்ம வந்து பிளாக் செயின் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பிட்காயினில் வந்து பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம யூடியூப் வீடியோஸில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்குங்கிறது வந்து இப்போது நீங்களும் காயின் வச்சுருக்கேன், நானும் பிட்காயின் வச்சுருக்கேன் வச்சுப்போம் வேலெட். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிட்காயின் அமௌண்ட்டில் ஒரு பிட்காயின் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ரிப்போர்ட், அந்த லாக் இருக்குல்ல, அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு இடத்துல சேவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பிளாக், ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டு தான் ஒரு பிளாக், ஓகேவா? ஸோ பிட்காயினில் எப்போவுமே வந்து ஒரு பிளாக்காக சேவ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு மணி அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிட்காயின் எடுத்துகிட்டு போய் வேறு ஒருத்தருக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு பிட்காயினை அனுப்புகிறீங்க, ஓகேவா? ஸோ அது என்ன ஆகும்னா அடுத்த ஒரு பிளாக்காக சேவ் ஆகும். ஸோ இப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண பிளாக்கு, நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண பிளாக், நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு பிளாக்காக இருக்கும். ஸோ இப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி வந்து இது வந்து போய்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இதான் வந்து பிளாக் செயின்பாங்க. இந்த பிளாக்குங்கிறது நம்ம பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷன், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து blockchain.com போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இது இப்போ ரீசெண்டாக வந்து என்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுவாங்க. வியூ மோட் இன்ஃபோ கிளிக் பண்ணால் என்னென்ன பிட்காயின் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டேட்டா காமிப்பாங்க. ஸோ இதனால தான் நான் சொன்னது வந்து இந்த பிட்காயின் வந்து 100% வந்து அனானிமஸ் இல்லை, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிளாக் செயின் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்மளோட பிட்காயின் வேலெட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த பிளாக் செயின், ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக வந்து பிளாக் செயின் வேலெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலெட் வந்துடும். ஸோ இதான் வந்து பிளாக் செயினோட அஃபிஷியல் வேலெட்.
ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வெப்சைட்னால 35 மில்லியன் வேலட்ஸ் மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு பயமும் வேணாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரஸ்டான சைட்டும் கூட. ஸோ நீங்கள் இதில் வந்து ஈஸியாக வந்து உங்களோட வேலெட்டை க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் கிரியேட் யுவர் வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் கேட்கும். உங்களோட மெயில் ஐடி அடித்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ பார்த்தீங்கன்னா வேலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வேலெட். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து பை செல் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம் நம்ம அமௌண்ட்டை, நம்ம இது மாதிரி சென்ட் பண்ண முடியும், ரெக்வஸ்ட் பண்ண முடியும். நம்மளோட பிட்காயின் அட்ரஸ் இது. ஸோ நம்ம சென்ட் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ என்னோடய டோட்டல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டாலரில் காட்டும் உங்களுக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிட்காயின் வேல்யூவாக காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பிட்காயின் கேஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் வேலெட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பும் இருக்குது. நீங்கள் இதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை ஆப்பிள் ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். என்ன நீங்கள் வந்து மெயிலை மட்டும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பட் நீங்கள் வந்து மெயில் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஒரு வேலெட். இது எப்படி நீங்கள் வந்து பேடிஎம், கூகுள் பேலாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான வேலெட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பிட்காயின் எப்படி ஃப்ரீயாக earn பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து காயின் டீப்ளை அப்படிங்கிற வெப்சைட் இது. ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து எப்படி earn பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேம் மாதிரி விளாண்டு earn பண்ணலாம். நீங்கள் டாஸ்கஸ் கம்ப்ளீட் பண்ணி லெவலப் பண்ணி earn பண்ணலாம். இல்லை ஆஃபர்ஸு இல்லை சர்வே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி earn பண்ணலாம். அப்படி இல்லைனா வீடியோஸை வாட்ச் பண்ணி நீங்கள் earn பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வரிசையாக வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பேமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஓகேவா? நீங்கள் இது பண்ணுறதும் ஒர்க் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இப்போது இந்த வெப்சைட் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டோட்டல் லிஸ்ட்டில் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா bit.makejar.com. ஸோ இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வரும். இது ஃபுல்லாக என்னென்னா இது ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து பிட்காயின் earn பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே ஒர்க் ஆகும். பட் சிலது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து earn பண்ணலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணால் நான் ஒரு சில டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு வந்து பிட்காயின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி நான் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வித்தியாசமான டாஸ்கஸ் இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டாஸ்கஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டாஸ்க் பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான இது மாதிரி வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்கு பண்ணி நீங்கள் வந்து மணி earn பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு டைப். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரௌசர் வச்சு earn பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து போயிட்டு கிரிப்டோ ப்ரௌசர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கிரிப்டோ டேப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. இது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து க்ரோம் மாதிரியே இருக்கும். ப்ளஸ் லைட் வெயிட்டும் கூட ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக பிட்காயினை மைன் பண்ணி நீங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஓகேவா? இதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் earn பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் அது மூலிமா வந்து நீங்கள் வந்து earn பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்வைட் பண்ணி நீங்கள் earn பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த பிட்காயினை நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் வச்சு நீங்கள் earn பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எப்படி நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோருக்கும் இருக்குது, அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்கிறதுனால நீங்கள் டே டு டே லைஃப்பில் சும்மா யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து earn பண்ண முடியும்.
ஓகேவா? இதுலேருந்து இது நான் நிறையா வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு செக்யூரான ஒரு வெப்சைட்டும் கூட, ஒரு செக்யூரான ப்ரௌசரும் கூட. உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரோமில் வந்து எப்பவுமே ஒரு அக்கௌண்ட் எதாவது லாகின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதை கூட நீங்கள் வந்து இந்த கிரிப்டோ டேப்பில் லாகின் பண்ணிங்கன்னா இது இருக்கிற எல்லா டேட்டா எல்லா செட்டிங்ஸ் வந்து அப்படியே வந்து அங்கே வந்து கிரிப்டோ டேப்பில் வர வச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணலாம், நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். புக் மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு டைப். இப்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காயின் ஹைவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ coinhive.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டிகிரேட் காயின் ஆன் யுவர் வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து லாகின் ஆகிருக்கு. ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து கூட லாகின் பண்ணலாம். லாகின் கொடுத்து லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு சைன்அப் பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு சைட் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்டேஷனில் போனேன்னா எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மைனர் அப்படின்னு இருக்கும். நான் சிம்பிளாக என்ன பண்ணணும், இந்த கோடை காப்பி பண்ணிட்டு போய் நான் என் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து என்னோட சைட் கீ வச்சுக்கணும். ஓகேவா? சைட் கீ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சைட் கீழே வந்து இங்கே வந்து சைட் கீ இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக வந்து என்னோட கோடை காப்பி பண்ணிட்டு போய் நான் என் வெப்சைட்டில் வச்சிடலாம். ஓகேவா? எப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஒன்று காட்டுறேன். இப்போ நான் சிம்பிளாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் வைக்கணும். இந்த கீழே வந்து என்னோடய கீ போட்டுடணும். ஸோ சிம்பிளாக இப்படி கீ போட்டுடணும். அவ்வளோதான், சிம்பிளாக. உங்களுக்கு வந்து மொபைல் டிவைஸில் இது எப்படி இருக்குன்னா வந்து இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கிற இந்த கீ வந்து மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணாத மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ டிசபிள்டு ஆன் மொபைல் அப்படின்ட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இஃப் டேக்கை வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த இஃப் டேக்கை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மொபைல் டிவைஸில் கூட ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கோடை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் போடலாம். index.html இல்லை எந்த இடத்துல வேணால் நீங்கள் போடலாம். நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அக்சஸும் கிடச்சிரும். ஃபுல் அக்சஸ்ங்கிற போது என்னென்னா அந்த இப்போது விசிட்டர்ஸோட மொபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைன் ஆகிக்கிட்டே இருக்கும். மைன் ஆகிட்டே என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து நீங்கள் டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹேஷஸ் வந்து ஆகிடும். பெண்டிங் பேமெண்ட்டில் இப்படி வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ பேமெண்ட் வேணுமோ நீங்கள் அப்போ எடுத்துக்கலாம். உங்களோட டோட்டல் வேல்யூவை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து மைனிங் பேக்ரவுண்ட் நடக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மைனிங் ஆகிற ஒரு இது கூட வந்து இது விசிட்டர்ஸுக்கு காட்டாது. விசிட்டர்ஸுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்டில் அவங்க கண்ணுக்கே தெரியாமல் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரௌசர்ஸு, வெப்சைட் விசிட்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையா ஏர்ன் பண்ண முடியும் பிட்காயின் வச்சு. ஓகேவா?